வணக்கம். தென் மாவட்ட முக்கிய செய்தி. எம்என் டேஞ்சர் பாய்ஸ் நடத்திய மாபெரும் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி பரிசளிப்பு விழா சமூக சேவகர் VN ராஜன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டம் பூதப்பாண்டி மத்தியாஸ் நகரில் எம்என் டேஞ்சர் பாய்ஸின் மாபெரும் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி 1ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெற்ற இப்போட்டியில் 32 அணிகள் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் பொன்மனை அணி எம்என் டேஞ்சர் பாய்ஸ் மத்தியாஸ் அணி போட்டியிட்டது. கிரிக்கெட் போட்டியின் இறுதியில் பொன்மனை அணி வெற்றி பெற்று முதல் பரிசு கோப்பையை கைப்பற்றியது. இரண்டாவது பரிசினை மத்தியாஸ் எம்என் டேஞ்சர் பாய்ஸ் வென்றனர். மூன்றாவது பரிசினை ஈத்தாமொழி சேலஞ்சர்ஸ் கைஸ் வென்றனர். போட்டியின் தொடர் ஆட்ட நாயகன் பரிசை மத்தியாஸ் அஜித் பெற்றார். இந்த ஆட்ட நாயகன் பரிசை பொன்மனை பிரதீப் பெற்றார். மாவட்ட அளவிலான நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கும் சிறப்பாக ஆடிய வீரர்களுக்கும் பரிசு கோப்பையும் பரிசு தொகையையும் வீரர்களுக்கான பரிசையும் சமூக சேவகர் VN ராஜன் அவர்கள் வழங்கி பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். முதல் பரிசு கோப்பையையும் பரிசு தொகை ரூபாய் 8000ஐயும் பொன்மனை அணியின் கேப்டன் மகேஷ் அணியின் சார்பாக பெற்றுக்கொண்டார். இரண்டாவது பரிசு கோப்பையையும் பரிசு தொகை ரூபாய் 6000ஐயும் மத்தியாஸ் எம்என் டேஞ்சர் பாய்ஸ் அணியின் கேப்டன் ஸ்டாலின் GJ அணியின் சார்பாக பெற்றுக்கொண்டார். மூன்றாவது பரிசு கோப்பையையும் பரிசு தொகை 4000ஐயும் ஈத்தாமொழி வெள்ளமோடி விளை சேலஞ்சர் கைஸ் அணியின் கேப்டன் அனீஸ் ராஜா அணியின் சார்பாக பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்வில் தினேஷ் ராஜா, சொர்பின் பிரகாஷ் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம். நாங்கள் மத்தியாஸ் நகரில் டேஞ்சர் பாய்ஸ் கிரிக்கெட் கிளப் சார்பாக ஒரு மாபெரும் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டியை இந்த நாளில் நாங்கள் நடத்தி முடிச்சிருக்கிறோம். ஒரு சிறப்பான போட்டி. உண்மையிலே அனைத்து இளைஞர்களையும் ஊக்கப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் இந்த போட்டியை கடந்த 2 வாரங்களாக சீரும் சிறப்புமாக நம்முடைய டேஞ்சர் பாய்ஸ் கிரிக்கெட் கிளப்புடைய நண்பர்கள், அருமை தம்பிமார்கள் மிகவும் சிறப்பாக நடத்துனாங்க. இன்னைக்கு ஃபைனல் மேட்ச் நடந்து முடிஞ்சது. ஃபைனல் மேட்ச்சில் வெற்றி பெற்ற அனைத்து அணிகளுக்கும் நாங்கள் பரிசுகளை கொடுத்து நாங்கள் ஊக்கப்படுத்தி இருக்கிறோம். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு மேட்ச். இந்த ஃபைனல் மேட்ச் வந்து ஒரு தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு அற்புதமான உதாரணமாக அமைந்த ஒரு நல்ல மேட்ச். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸை வின் பண்ணவங்க நம்மளுடைய பொன்மனை சேர்ந்த அணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்குது. செகண்ட் ப்ரைஸ் மத்தியாஸ் நகர் டீம், தேர்ட் ப்ரைஸ் ஈத்தாமொழி டீம், ஃபோர்த் மத்தியாஸ் நகர் B டீம் வின் பண்ணி கப்பையும் அவங்களுக்கான பரிசு தொகையோ கேஷ் மணியோ அவங்க பெற்றிருக்காங்க. இதில் வெற்றி பெற்ற அணியினுடைய வீரர்கள் கோப்பையுடன் இருக்கிறாங்க. அந்த வெற்றி பெற்ற அணியினுடைய வீரர்களுக்கு நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும் கேட்டு உங்களுடைய விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி இங்கே நடைபெற்றது. 32 அணிகள் நீங்கள் பங்கேற்றிருக்கிறீங்க. இதில் உங்கள் அணியோட பேர் என்ன? இப்போ நீங்கள் என்ன பரிசை வென்றிருக்கிறீங்க? அதை பற்றின ஒரு விவரத்தை. எங்கள் அணியோட பேர் முக்கம்பாலை கிரிக்கெட் கிளப். நாங்கள் பொன்மலையிலேருந்து வரோம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கோம். இந்த டேஞ்சர் பாய்ஸ் அந்த மாவட்ட அளவான 32 டீம் நடத்தின இதில் வந்து ரொம்ப நன்றியாக இருக்குது. ஏமா மற்ற இப்போ உள்ள பசங்க வந்து மோஸ்ட்லி விளையாட வரதில்லை. இப்போ நாங்கள்லாம் எப்படி ஆல்மோஸ்ட் 20 வருஷமாக விளையாடிட்டு இருக்கோம். இப்போ புது பசங்களும் விளையாட வரதே இல்லை. எல்லாரும் கெட்ட பழக்கம் அந்த மாதிரி இதில் போகிறாங்க. இப்போ இதனால் வருஷந்தோறும் மேட்ச் நடத்தினா இதாக இருக்குது, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். எங்கள் எல்லாருக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இது இருக்கும். புது பசங்க நம்ம இதை பார்த்து மேட்ச்சுக்கு வருவாங்க. இப்போ உங்கள் ஊரில் வந்து வேறு ட்ரைனிங் எதுவும் நீங்கள் கொடுக்கல? இல்லை, எங்கள் ஊரில் நாங்கள் லாஸ்ட்டாக இப்போ விளையாடி இப்போ லாஸ்ட்டாக மேட்ச் விளையாடுனது வாழைத்தூரில் 6 மாதம் ஆச்சு கேப் போட்டு. அங்கே எங்களுக்கு கிரவுண்ட் இல்லை. ஓ சரி. இப்போ இந்த உங்களுக்கு கிரவுண்டும் அந்த வசதிகள் அங்கே இல்லாமல் இருக்குது. எங்களுக்கு கிரவுண்டு வசதி இல்லை. நம்ம இல்லாமல் டூர்னமெண்ட் வெளியில் இப்போ கீரிப்பாறை வாழைத்தோல் இந்த மாதிரி இறச்சக்குளம் இந்த மாதிரி விளையாட போகும்போது தான் நாங்கள் விளையாடுறது. அது இல்லாமல் எங்களுக்கு ட்ரைனிங்கே டச்சிங் ப்ராக்டிஸும் ஒன்றும் இல்லை. இங்கே தான் நாங்கள் விளையாடுறது. இப்போ உங்களுக்கு திட்டுவிளை பகுதியில் சமூக சேவர் ராஜா அண்ணன் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பயிற்சி களத்தை ஏற்படுத்தி கொடுத்தா இங்கே வந்து நீங்கள் பயிற்சி மேற்கொள்ளவோ ட்ரைனிங் கொடுக்கவோ நீங்கள் தயாராக இருக்கிறீங்க? எஸ், பண்ணலாம். நாங்கள் கண்டிப்பாக பண்ணிடலாம். புது பசங்களுக்கு நாங்கள் புது பயிற்சி எல்லாம் கொடுக்கலாம். இப்போ பசங்களுக்கெல்லாம் நிறைய இடத்துல வந்து கிரவுண்ட் இல்லாத காரணத்தினால மேட்ச் விளையாட போகிறதே இல்லை. மோஸ்ட்லி
அடிக்ட், மது அடிக்ட், கஞ்சா இந்த மாதிரி இதில் போயிட்டுருக்காங்க. ஆனால் இருக்கிற கிரவுண்டில் நீங்கள் விளையாட நிறைய பேர் அனுமதி கொடுத்தாங்கன்னா நமக்கு இன்னும் மேல் மேலும் இது விளையாட்டு வீரர்களை உருவாகி வருவாங்க. இந்த விளையாட்டு போட்டி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமா இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நன்றி பொன்மணி டீம். விளையாட்டு மைதானம் ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. இதற்கு எதுவும் மாற்று வழிகள் இருக்கிறதா? இந்த ஆமாம், உண்மையிலே விளையாட்டு மைதானங்கிறது இந்த இடத்துல முக்கியமான பிரச்சனைங்க. ஏன்னா அநேக இளைஞர்கள் விளையாட்டில் ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆனால் அங்கே போய் விளையாடக்கூடிய அந்த இடம் அவங்களுக்கு இப்போதைக்கு இல்லை. முன்னாடி நிறைய கிரவுண்ட்ஸ் இருந்துச்சு, பட் இப்போ இல்லை. அதற்கான முயற்சியை நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம். அரசு, நம்ம தமிழக அரசு மிக சிறப்பாக செயல்பட்டுட்டு வருது. நல்ல நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வருது. குறிப்பாக நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் நல்ல நல்ல திட்டங்களை, இந்த இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக தமிழ் அரசு மூலமாட்டு ஏதாவது ஒரு நல்ல முயற்சி எடுத்து இவங்களுக்கு ஒரு நல்ல மைதானம் அமைத்து எங்களுடைய இளைஞர்களை நல்ல வழியில் நாங்கள் நடத்தி கொண்டு வரோம்னு கண்டிப்பாக நாங்கள் உறுதியளிக்கிறோம். டீம் உங்க முன்னாடி இப்போ வந்து ஏதாவது அவங்களோட கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு 2வது பரிசு கிடைத்து இருக்கிறது. இந்த தருணத்துல நீங்க என்ன மாதிரி சந்தர்ப்பத்தை எப்படி மகிழ்ச்சிகரமா எடுத்துக்கிறீங்க? ஆமாம், மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ரொம்ப டஃப்பாக போச்சு மேட்ச். வெற்றி தோல்வி எல்லாத்துக்குமே சகஜமாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் நல்லா கான்ஃபிடென்ஸாக விளையாடி ஓகே மேட்ச் அங்கேயும் போச்சு இங்கேயும் போச்சு, அந்த மாதிரி கரெக்டாக இருந்து ஹாப்பினஸ் தான். நாங்கள் இந்த விளையாட்டு போட்டியில வந்து நீங்க உங்க சக அணி வீரர்கள் அவங்களோட மனநிலை எப்படி இருந்தது? உங்களோட மனநிலை கரெக்டு தான். வெற்றி தோல்வி எல்லாத்துக்குமே சகஜம் தான். எல்லாரும் ஃபுல் எஃபர்ட் போட்டாங்க. 32 டீமும் நல்லா எஃபர்ட் போட்டாங்க. அதில் வந்த மீதி உள்ள 4 டீம்ஸ் தான் நாங்கள். இங்கே நம்ம புதுப்பாண்டியில் வந்து ஒரு தென் மாவட்ட அளவில் ஒரு பெரிய கிரிக்கெட் போட்டி நடைபெற்றிருந்தா உங்களுக்கு வந்து அதில் கலந்துக்கிட முடியுமா? கண்டிப்பாக, அஃப்கோர்ஸ். அதுக்கான இதை உருவாக்குறதுக்கு தயார் பண்ண சொல்லலாம். கண்டிப்பாக. நீங்கள் எல்லாரும் கலந்து. கண்டிப்பாக. உங்கள் பேர்? வின்ஸ். இளைஞர்கள் இப்போ வந்து மது, கஞ்சா, ஊசின்னு ரொம்ப தவறான பழக்க வழக்கத்துக்கு போயிட்டுருக்காங்க. அதை முன்னிறுத்தி தான் நம்ம விஎன் ராஜன் அண்ணன் வந்து நம்ம ஊரில் உள்ள கண்டிஷன்லாம் தெரிஞ்சு தான் எல்லா இளைஞர்களும் நல்வழியில் வரணும்னு சொல்லி மெனக்கெட்டு அவங்களா வெளிநாட்டிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி நம்ம இந்த டூர்னமெண்ட்டை நடத்தணும், இளைஞர்களை ஊக்குவிக்கணும்னு சொல்லி முழு சப்போர்ட்டாக பண்ணாங்க. பசங்களை அவங்க நல்வழியை கொடுத்தோன்னு இங்கே மட்டும் இல்லை, இப்போ தான் அண்ணன் ஒரு விருது கூட வாங்கியிருக்காங்க. எல்லா ஊர்லேயும் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய இது பண்ணணும்னு சொல்லி அண்ணனை வாழ்த்தி வணங்க. நன்றி. நம்ம வெற்றி பெற்ற முதல் அணி மற்றும் 2வது அணிகிட்ட நம்ம பேசணும். அடுத்து நம்ம 3வது கோப்பையை கைப்பற்றிய ஈத்தாமொழி அணி கேப்டன் நம்ம கூட இருக்காரு. ஈத்தாமொழி அணி கேப்டன் நம்ம கூட அவருடைய நினைவை நம்ம பகிர்ந்து கொள்வார். அவர்களான கிரிக்கெட் போட்டியில் நீங்கள் 3வது இடத்தை பெற்றிருக்கிறீங்க. இதை பற்றின உங்கள் கருத்து? இல்லை, டீம் மெம்பர்ஸ் கண்டிப்பாக எல்லாமே ஹார்ட் ஒர்க் போட்டாங்க, நல்லா விளையாடினாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு மேட்ச் நடத்தி கொடுத்ததுக்கு அவங்கள நன்றி சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு. மற்றபடி எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லா எஃபர்ட் போட்டாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்துருக்கணும். சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு எங்களுக்கு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இதே டூர்மெண்ட் இவங்களே நடத்தலாம். கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக அதை பண்ணிக்கிறோம். இப்போ வருங்கால இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பழைய மாதிரி இப்போ ஒரு டீம் இருக்குது அப்படின்னா ஒரு 11 பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். முன்னாடினா அப்படி இல்லை, எல்லாருமே ஒரு கால் பண்ணால் போதும், எல்லாருமே கண்டிப்பாக வந்துடுவாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, ரொம்ப அங்கங்கேயா இருந்து தேடி பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு எடுத்து அவங்க விளையாடுற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ வந்து டோட்டலாக எல்லாமே மாறி போச்சு. ஃபோன் என்ன சொல்ல, பப்ஜி அப்படி இப்படின்னு ஃபுல்லாக ஒரே, அதனால் இப்போ எல்லாமே ரொம்ப கம்மியாகிடுச்சு எல்லாமே. பட் மறுபடியும் எல்லாருமே என்ன ஒரு விளையாட்டு விளையாடும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கிடைக்கும். அதில் இந்த மாதிரி வந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். சிறப்பாக இந்த போட்டி சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. அனைத்து அணிகளுடைய கேப்டன்களும் அவர்களுடைய கருத்தை மிகவும் சிறந்த முறையில் பதிவு செய்தார்கள். போட்டியினுடைய தலைமை தாங்கின விதத்தில் நான் கருத்தை சொல்லி இந்த உரையை முடிக்க ஆசைப்படுறேன். பார்த்தீங்கன்னா எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டம் இந்த 4 ரூட்டுன்னு சொல்லுவோம். 4 ரூட்டில் எண்ணற்ற இளைஞர்கள், ஏராளமான இளைஞர்கள் இருக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் படை தான் நம்முடைய நல்ல ஒரு பலம். நாளைய எதிர்காலம் வந்து அவங்க தான். ஆனால் அந்த இளைஞர்கள் ஒரு தவறான பாதையில் நடந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சரியான பாதையில் இல்லாமல், மீன்ஸ் சரியான ஒரு வழிகாட்டி இல்லாமல் ஒரு தவறான பாதையில் நடந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் பழக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா போதைப் பொருள், அநேக பேர் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்காங்க. மதுவாக இருக்கட்டும்,
இல்லை கஞ்சாவாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பழக்கம் அந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாகவே இருக்கிறாங்க. இந்த போதைப் பொருள் என்ன பண்ணிக்கிறது, அவங்களுடைய யோசிக்கிற அந்த சக்தியே இல்லாமல் ஆக்கி விடுகிறது. அவர் வருங்காலத்தில் என்ன ஆகணும், இல்லை எப்படிப்பட்ட ஒரு வேலையில் போய் சேரணும், அப்படிப்பட்ட அந்த யோசிக்கும் திறனையே முற்றிலும் மாற்றி அவர்களை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விடுகிறது. அதனால் அந்த இளைஞருக்கும் பிரச்சனை, அந்த இளைஞருடைய குடும்பத்தாருக்கும் மெயினாக கஷ்டப்பட போகிறது அவங்க குடும்பத்தார். அவங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இல்லை அவங்க கூடி பிறந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை அவர் கல்யாணம் பண்ணியிருந்தால் மனைவியாக இருக்கட்டும், அந்த ஒட்டுமொத்த குடும்பமே அந்த போதை பழக்கத்தினால, கஞ்சாவினால இல்லை வேறு பழக்கத்தினால பிரச்சனைக்கு உள்ளாகிறது. ஸோ இதனால் மன கஷ்டம் வந்தாலே ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு சீக்கிரம் நோய் வரும். ஸோ நோய் அப்படி இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதையெல்லாம் மாற்றி நல்ல வழிபடுத்த தான் இந்த மாதிரி விளையாட்டு போட்டி நடத்துகிறோம். இந்த விளையாட்டு போட்டி நடக்கும்போது அவங்களுக்கு வீரர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி விடாமுயற்சி, திருப்பி ஜெயிக்கணும், தோத்தாலும் ஜெயிக்கணுங்கிற அந்த விடாமுயற்சி வரும். இந்த பழக்க வழக்கம் தான் நாளைக்கு அவங்க சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு தலைவனாக மாறதுக்கு வழிவகுக்கும். அது இல்லாமல் போகுது. அது மட்டும் அல்ல, இந்த விளையாட்டு போட்டியில் பங்கு பெறும்போது உடல் ஆரோக்கியம் பெற்று நல்ல அரசு வேலையில் ஜாயின் பண்ணக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இல்லை இப்போ போலீஸ், ஆர்மி அப்படி நிறைய இது இருக்குது. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உடல் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த காம்படிஷனில் ஃபிசிக்கல் எக்ஸாமில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நம்ம தம்பி இருக்கார், ஜஸ்லின் இருக்கார். அவர் காவல்துறையில் அவருக்கு வேலை கிடச்சி காவல்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுவும் இந்த விளையாட்டும் ஒரு காரணம் தான். அவருக்கு அநேக திறமைகள் இருக்கும். ஆனாலும் இந்த விளையாட்டும் ஒரு காரணம் தான். தம்பி டேஞ்சர் பாய்ஸ் கிரிக்கெட் கிளப்பில் ஒரு முக்கியமான நிர்வாகி. அவர் இன்னைக்கு காவல்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ இது மாதிரி அநேக இளைஞர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கிறதுக்கு இந்த விளையாட்டு கண்டிப்பாக ஒரு உறுதுணையாக இருக்கிறோம். அதனால அந்த விளையாட்டை நான் ஊக்கப்படுத்திட்டு இருக்கிறேன். ஸோ எங்களுடைய திட்டம் என்னென்னா, இந்த 4 ரூட்டில் உள்ள எல்லா இளைஞர்களையும் ஒன்று சேர்த்து, நான் இப்போ பார்த்தீங்கன்னா இது மத்தியாஸ் நகரில் இப்போ ஒரு 40 இளைஞர்கள் இருக்காங்க, நல்ல இளைஞர்கள். அது மாதிரி பக்கத்து ஊர் மாத்தாரில் ஒரு 25-30 இளைஞர்கள், நல்ல இளைஞர்கள் இருக்காங்க. அது மாதிரி திட்டுவலை, பூதப்பாண்டி, ஆண்டித்தோப்பு, தூரங்காடு எல்லா இடத்துல உள்ள இளைஞர்களை நாங்கள் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வருங்காலத்தில் ஒரு தென் மண்டல அளவில் ஒரு மிக சிறப்பான ஒரு போட்டி டூர்னமெண்ட் நடத்தி அவங்கள இன்னும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்னும் விளையாட்டுக்கு நேராக செல்லதுக்கு நாங்கள் ஒரு பாதையை நாங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். அதற்கு அநேக ஆதரவுகள் தேவைப்படுகிறது. வெகு சிறவில் அதை நாங்கள் நடத்தி காட்டி அதிலே நாங்கள் ஜெயிப்போம் என்று கூறி என்னுடைய உரையை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகராஜ பிள்ளை அவர்கள் சிறந்த சமூக சேவருக்கான விருது பெற்ற தம்பி VN ராஜன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். சேவராக இன்று இந்த பணியாற்றி கொண்டிருக்கும் தம்பிக்கு வனகுடி நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவைத்தலைவர் கே மாடசாமி சார்பாக இந்த பொன்னாடையை அளிக்கின்றேன். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537